தமிழ் சுருக்கெழுத்து பொதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2012. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. 300 ரூபாய். அலுவலக நேரத்தில் தேதி வரை பெற்று கொள்ளலாம். வைப்புத் தொகை ரூபாய் 20,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜூலை மாதம் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். பொதுப்பணித்துறை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயாரிக்கவும். பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பொறியியல் கூட்டமைப்புக்கு தேவை பொறியாளர் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும். முன் அனுபவம் உட்பட்டிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 20,000 ரூபாய். விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். அதிகாலையில் ஒன்றை முந்திச் செல்ல முயற்சித்த போது லாரி ஓட்டுநர்களும் காயம் அடைந்தனர். காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து மருத்துவ பரிசோதனைக்கும் தடைப்பட்டிருந்த போக்குவரத்தை வேரில் பார்த்தவாறு குறிப்பு தயாரிக்கவும். பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் செப்டம்பர் மாதம் ஆண்டு அறிக்கையை வரவு செலவு திட்டத்தை புதிய இயக்குநர்களை புதிய கணிகையாளரை எடுத்துக் கொள்ளப்படும். கலந்து கொள்ளர் கோரும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். மாவட்ட ஆட்சி தலைவர்கள் காவல்துறை கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது சட்டம் ஒழுங்கினை அரசு தமிழக மக்களிடம் அந்த வகையில் என்னென்ன தமிழ்நாட்டில் பொதுமக்கள் வாழ்ந்து வரும் காவல்துறையின் அரசு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் எந்தவிதமான முன்னேற்றமும் புள்ளி விவரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்கள் என்று சொன்னார் அது மிகையாகாது. அடிப்படை வசதிகளை வாழ்க்கை தரத்தை அனைத்து முயற்சிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொறுத்தவரையில் போதுமான முன்னேற்றம் வறுமை கோட்டிற்கு கீழே மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை
வருத்தத்தோடு. எந்த நேரத்தில். சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களது மாவட்டம். அனைத்து மாவட்டங்களும். நிறைவு செய்கிறேன். வணக்கம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிதாக ஏரி அமைக்கும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணி விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய படிவங்களை 300 ரூபாய் செலுத்தி அலுவலக நேரத்தில் ஜூலை 18ஆம் தேதி வரை பெற்று கொள்ளலாம். வைப்புத் தொகை ரூபாய் 20,000. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 4 மணி வரை பெறப்பட்டு அன்று 5 மணிக்கு திறக்கப்படும். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சென்னை அவர்கள் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி தயாரிக்கவும். 2. சென்னை அம்பத்தூர் கந்தன் பொறியியல் கூட்டமைப்புக்கு விற்பனை பொறியாளர்கள் தேவை. இயந்திர பொறியியல் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும். 1 வருட முன் அனுபவம் தேவை. வயது 28க்கு உட்பட்டிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 20,000 ரூபாய். வருங்கால வைப்பு நிதி. இலவச வைத்தியம் போன்ற வசதிகள் உண்டு. 10 நாட்களுக்குள் தகுதி உடையோ வயது, கல்வி மற்றும் அனுபவம் குறித்த விவரங்களுடன் கூட்டமைப்பின் மேலாளருக்கு விண்ணப்பிக்கவும். இதற்கான கூட்டமைப்பின் விளம்பரம் தயார் செய்யவும். 3. மதுராந்தகம் செங்கல்பட்டு சாலையில் மாம்பழம் ஏற்றி வந்த 2 மினி லாரிகள் காமராஜபுரம் அருகில் அதிகாலையில் ஒன்றை முந்தி செல்ல முயற்சித்த போது மோதி கவிழ்ந்தன. 2 லாரி ஓட்டுநர்களும் மரணமடைந்தனர். 2 உதவியாளர்கள் காயம் அடைந்தனர். எதிரே சைக்கிளில் வந்தவர் மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். காவல்துறையினர் விரைந்து வந்து காயம் அடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் இறந்தவர்களின் சடலங்களை மருத்துவ பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். 2 மணி நேரம் தடைப்பட்டிருந்த போக்குவரத்தை சரி செய்தனர். விபத்தை நேரில் பார்த்தவாறு குறிப்பு தயாரிக்கவும். 4. மதுரை நகர கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தின் பேரவைக் கூட்டம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2012 காலை 10 மணிக்கு ஆண்டு அறிக்கையை அங்கீகரிக்கவும். வரவு செலவு திட்டத்தை ஏற்கவும். புதிய இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கவும். புதிய தணிக்கையாளரை நியமிக்கவும் நடைபெற இருக்கிறது. மேலும் வேறு ஏதேனும் அலுவல்கள் இருந்தால் அவையின் தலைவரின் அனுமதியோடு எடுத்து கொள்ளப்படும். உறுப்பினர்களை கூட்டத்தில் கலந்து கொள்ள கோரும் செயலாளர் சு. ரவி அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பை தயார் செய்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 1 பாகம் அடிக்கப்படும்.
50 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியதாவது: இன்றைய தினம் நான் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் இந்த மாநாட்டினை தொடங்கி வைப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று எனது தலைமையிலான அரசு பதவியேற்றதற்கு பிறகு நடைபெறும் முதல் மாநாடு இதுவாகும். 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சி நடைபெறவும் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டிடவும் எனது தலைமையிலான அரசு முழு மூச்சுடன் பாடுபடும் என்று தமிழக மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளேன் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கினை செம்மையாக பாதுகாத்திட இயலும் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த மாநாடு இன்றைய தினம் நடைபெறுகிறது. கடந்த சில மாதங்களாக சமூக விரோதிகள் தமிழ்நாட்டில் நடத்தி வரும் நிகழ்வுகளின் காரணமாக பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலை இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். கடந்த காலங்களில் காவல்துறையின் திறமையின்மையின் காரணமாகவும் அரசியல் தலையீடுகளின் காரணமாகவும் இத்தகைய நிலை இருந்து வருவதாக எனக்கு கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய ஒரு அவல நிலையை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட எனது அரசு அனைத்து முயற்சிகளையும் உங்கள் அனைவரின் உதவியோடும் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவிதமான முன்னேற்றமும் அடையவில்லை என்பதை புள்ளி விவரங்கள் வாயிலாக நாம் அறிவோம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்கள்தான் அடிப்படையாக விளங்குகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய கிராமங்களில் வாழ்கின்ற மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுப்பதிலும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் எனது தலைமையிலான அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் சமுதாயத்தில் அவர்கள் இன்னும் போதுமான முன்னேற்றம் அடையாமல் வறுமை கோட்டிற்கு கீழே அவர்களில் பெரும்பாலானோர் வாழ்ந்து வரும் அவல நிலை உள்ளது. அவர்களை முன்னேற்றும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வந்தாலும் அந்த திட்டங்களின் பலன்கள் முழுமையாக அவர்களை சென்றடையவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களது மாவட்டம் குறித்து அரிய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்ததற்கு பிறகு எனது நிறைவு உரையில் அனைத்து மாவட்டங்களும் பயன்பெறும் வகையில் சில அறிவிப்புகளை
வெளியிட உள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து எனது தொடக்க உரையினை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஸ்டாப்.